அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. விவசாயத்தில் தொழில்நுட்பம் வளர வளர நன்மையா, தீமையான்னு கேட்டிங்கன்னா, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, நெல் நடவு செஞ்சிருக்கோம். அறுவடை வந்துடுச்சு. அறுவடை டைமில நம்ப இயந்திரம் வச்சு அறுவடை பண்ணுவோம் எல்லாருமே. ஏன்னா, இன்னைக்கு தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சு. ஆனா, அறுவடை பண்ற அன்னைக்கு சரியான மழை வந்துடுச்சு. நம்ம இயந்திரத்தில அறுவடை பண்ணோம்னா, எல்லா நெல்லுமே நம் நிலத்திலேயே பாதி நெல்லு உதிர்ந்துரும். அதனால நமக்கு பாதி அளவு தான் நெல் கிடைக்கும். அதனால பாதி அளவுக்கு தான் லாபம் வருமே. அதுவே நம்ம அந்த இயந்திரத்த பயன்படுத்தாம, கையால அறுவடை பண்ணி, அடிச்சு வைத்தோம்னா, வைக்கோலும் பயன்படும். நெல்லும் அந்த அளவுக்கு நமக்கு வந்துரும். லாபமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா, இன்னைக்கு நெறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, இயந்திரத்தை அதாவது தொழில்நுட்பத்த பயன்படுத்தி நஷ்டம் அடையறாங்க. அதேபோல எல்லா இடத்துலயும் தொழில்நுட்பம் பண்ணா நஷ்டமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எல்லா இடத்துலயும் நன்மையும் இருக்கு. ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, மழை வர மாரி இருக்கு. இன்னைக்கு நெல் அறுவடை பண்ணிர்றோம். அதாவது மழை வர்றதுக்கு முன்னே இயந்திரத்தில கொண்டு நெல் அறுவடை பண்ணிர்றோம்னா, நமக்கு வந்து எல்லா நெல்லும் வந்துரும். அந்த டைம்ல நான் கையால தான் அறுவடை பண்ணேன்னா, அப்ப நன்மை கண்டிப்பா ஏற்படாது. தீமை தான் ஏற்படும். தெரிஞ்சுக்கிட்டு காலத்திற்கு ஏத்த மாரியும் விவசாயம் பண்ணி தொழில்நுட்பத்த பயன்படுத்தினா அதிக லாபம் பெறலாம்.